2 பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எதற்காகடா சண்டை போட்டாங்கன்னு பார்க்குறப்போ அவர்கள் தங்களது குலப்பெருமையை சொல்லிக்கொண்டு சண்டை போட்டு கொண்டார்கள். என்னுடைய குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா? என் குடும்பத்துடைய பேரும் புகழும் எத்தனை நாள் வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். என்னுடைய மூதாதையர்கள் செய்த அரிய பெரிய காரியங்கள் சொல்லி மாளாது அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு ஒருத்தவன் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்பொழுது சண்டையானது உச்சக்கட்டத்தை எட்டியது. அப்பொழுது அந்த பெரியவர்கள் சர்தார்ஜி வச்சுக்கிங்களா, அந்த சர்தார்ஜி சொல்கிறாரு, சூயஸ் கால்வாயை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறல்ல, அந்த சூயஸ் கால்வாயை வெட்டினவரை என் பாட்டன்தான் அப்படின்னா. இன்னொரு சொன்னார், சாக்கடலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறல்ல, அந்த சாக்கடலை சாகடிச்சவரே என் பாட்டனுக்கு பாட்டன்தான் அப்படின்னா. இப்படி அவர்கள் தங்களது குலப்பெருமையை பேசிக்கொண்டு இருந்தார்கள். இன்றைய மனிதர்களும் அதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறான். 2 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சை பார்க்கணுமே. ஒன்று அவங்களது குலப்பெருமையை பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா மற்றவங்கள பற்றி பேசிட்டு உக்காந்துருப்பாங்க. தன்னை பற்றி அவனும் பேச மாட்டான். தன்னை பற்றி என்ன, தன்னுடைய பர்சனலை பற்றி, தன்னுடைய குலப்பெருமையை பற்றி பேசுவானே தவிர மற்றவங்கள பற்றி பேசிட்டு உக்காந்துருப்பாங்களே தவிர தன்னுடைய பர்சனலை பற்றி எவனும் பேசி நான் அப்படி கரெக்ட் பண்ணணும், நான் இப்படி தப்பு செஞ்சிட்ருக்கிறேன் அப்படி இப்படிலாம் எவனும் பேச மாட்டான் உலகத்தில். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய நற்செய்தியில் இயேசுடைய குலப்பெருமையை பற்றி பேசுவதாக தெரிகிறது. ஆனால் இங்கே மத்தேயு இயேசுடைய குலப்பெருமையையோ அதை நிரூபிப்பதற்காகவோ இந்த பட்டியலை கொடுக்கல. பின்ன எதுக்கு தான் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்குறப்போ, இயேசுடைய மூதாதையர்கள் அவர்களது ஏக்கங்களும் தேடலும் இயேசுவிலே நிறைவேறியது என்ற உண்மையை எடுத்து கூறுவதற்காக ஒன்று. 2வது எதுக்கடா கொடுத்தாரு இந்த பட்டியலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மீட்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறவினத்து மக்களுக்கும் உண்டு, பாவிகளுக்கும் உண்டு அப்படிங்கிறத உண்மையை சொல்லுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் பார்த்தோன்னா புனிதர்களும் இருக்கிறார்கள், பாவிகளும் இருக்கிறாங்க, புறவினத்தாரும் இருக்கிறாங்க, எல்லோரும் இதில் கலந்து இருக்கிறாங்க. இந்த இதில் அடுத்தது எதுக்கடா கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவர், தாவீது குலத்தை சார்ந்தவர் என்ற உண்மையை எடுத்து சொல்லுவதற்காக. 4வது எதுக்கடா இதை எடுத்து சொல்லியிருக்கிற இந்த பட்டியலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மீட்பு வரலாற்றினுடைய கதாநாயகன் கடவுள், அவர்தான். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கடவுள் எந்த அளவுக்கு ஒரு முதன்மையான இடத்தை வகித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் முதன்மையான இடத்தை வகித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றில் கடவுள் இருக்கிறார். அதை சொல்றதுக்காக தான். எனவே கடவுள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இன்றைக்கு நம்ம உயிரோடு இந்த இடத்துல உக்காந்துருக்கிறோம்னா அந்த கடவுளுடைய இரக்க பெருக்கத்தினால்தான். நேற்று இருந்தவன் இன்றைக்கி எத்தனை பேர் இல்லை அகில உலகத்தில். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு வரோம், உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா
அந்த ஆண்டவனுடைய இரக்க பெருக்கத்தினால்தான் அன்புக்குரியவர்களே. எனவே நாம் யாருக்கு முதன்மையான இடம் கொடுத்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் பணத்துக்கு, பதவிக்கு, சொத்துக்கு, சுகத்துக்கு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, நம்மை படைத்து இயக்கி வருகின்ற நம் ஆண்டவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.